Hi everyone, welcome back to my channel. So இந்த வீடியோல லெமன் ஆலோவேரா ஹனி இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு டூ இட் யுவர்செல்ஃப் ஹோம் பேஸ்ட் பீலிங் சொல்யூஷன் எப்படி செய்யலாம், அதை எப்படி சேஃபா யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ ஆக்சுவலா சும்மா லெமனை இவ்வளோ எடுங்க அப்படின்னு சொல்லாம நிறைய ஆர்டிகல்ஸ்ல ரிசர்ச் பண்ணி அதுல எந்த அளவுக்கு சிட்ரிக் ஆசிட் இருக்கு, ஸோ வீட்டில் நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல போறேன். பேசிக்கா லெமன்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுல சிட்ரிக் ஆசிட் இருக்கு. ஸோ இந்த சிட்ரிக் ஆசிட் தான் நமக்கு ஒரு பீலிங் ஏஜென்ட்டா ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ ஆக்சுவலாக இந்த சிட்ரிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ஃபோலியேட்டிங் ஏஜென்ட். ஸோ நம்ம ஸ்கின்ல இருக்கிற டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி புதுசாக ஃப்ரெஷ் செல்ஸ் வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்படி பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்க்கு ஒரு நேச்சுரல் க்ளோ கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக்மெண்டேஷன் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், ஓப்பன் போர்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ்லாம் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இதை டைரெக்டாக நம்ம எடுத்து ஃபேஸில் போட்டோம் அப்படின்னா ஃபேஸ் பயங்கரமாக எரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த சிட்ரிக் ஆசிட் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு பீலிங் ஏஜென்ட்டு. அதுவும் அதை போட்டு நம்ம சன் எக்ஸ்போஷர்லாம் ஆச்சு அப்படின்னா சொல்லவே வேணாம், ஒரு சிவியர் பர்னிங் சென்சேஷன் வரும். ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் அந்த சிட்ரிக் ஆசிட் கூட சில இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணி ஸோ அந்த சிட்ரிக் ஆசிட் கண்டென்ட்டை நம்ம டைல்யூட் பண்ணுறது இல்லாமல் அந்த பர்னிங் அண்ட் இரிட்டேஷன் வரதையும் நம்ம கம்மி பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ ஒரு லெமன் எடுத்தோன்னு வைங்களேன், அதில் இருக்கிற அந்த ஜூஸ் மட்டும் நம்ம தனியாக எடுத்தோம்னா அதில் ஆவரேஜாக 5 to 10% சிட்ரிக் ஆசிட் இருக்கும். ஸோ ஒரு சில ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா 7 to 10 போட்டிருக்காங்க, ஒரு சில ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா 5 to 8% போட்டிருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம ஆவரேஜ் பார்த்தோம் அப்படின்னா 5 to 10% ஆஃப் சிட்ரிக் ஆசிட் இருக்கும். அண்ட் நம்ம கிளினிக்கில் யூஸ் பண்ணுற அந்த கெமிக்கல் பீலிங் ஏஜென்ட்ஸில் சிட்ரிக் ஆசிட் இருக்குது அப்படின்னா அதில் 10%லேருந்து 30% வரைக்கும் யூஸ்வலாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அப்போ வீட்டில் யூஸ் பண்ணுறது எப்படி இருக்கணும் அப்படின்னா அதில் அட்லீஸ்ட் ஒரு பாதியாச்சும் கம்மியாக இருக்கணும், லைக் 5 or less than 5% தான் இருக்கணும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ் பண்ணுற லெமன் ஜூஸில் 10% சிட்ரிக் ஆசிட் இருக்குது அப்படின்னே வச்சுப்போம். ஸோ அதை நம்ம ஹாஃபாக டைல்யூட் பண்ணால் we will get 5% ஆஃப் சிட்ரிக் ஆசிட், ஸோ which is safer to use at home. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு லெமன்லேருந்து ஃபுல்லாக ஜூஸ் புழிஞ்சு நான் வச்சுருக்கேன். இதில் தான் ஆவரேஜாக ஒரு 5 to 10% சிட்ரிக் ஆசிட் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி டைல்யூட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆலோவேரா எடுத்துக்க போகிறோம். ஸோ ஆலோவேரா பார்த்திங்கன்னா இதில் நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒன்று நீங்கள் டேரெக்டாக அந்த செடியிலேருந்து ஆலோவேராவோட எக்ஸ்ட்ராக்டை நீங்கள் எடுக்கலாம். ஸோ அது எனக்கு ப்ராப்பராக எடுக்க தெரியாது, எனக்கு அது கண்டாமினேட் ஆகாமல் க்ளீனாக எடுக்க வராது அப்படின்னா கடையில் இருக்கிற ஆலோவேரா ஜூஸ் வாங்கிக்கோங்க. ஸோ அது நான் கடையில் இருக்கிறது தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அண்ட் ஆல்சோ இதில் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் ஹனி எடுத்திருக்கேன். ஸோ இதில் ஹனி அண்ட் ஆலோவேரா எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஆலோவேரா பேசிக்காக அது ஒரு சூத்திங் ஆர் காமிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஸ்கின்ல இரிட்டேஷன் வராமல் ப்ரிவென்ட் பண்ணும். ரெண்டாவது அதுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷன் இருக்குது, அப்புறம் ஆன்டி பேக்டீரியல் ஆக்ஷன், ஆன்டி ஆக்சிடென்ட், இந்த மாதிரி நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம லெமன் ஜூஸோட அந்த எக்ஸ்ட்ராக்டோட இந்த ஆலோவேரா ஆட் பண்ணும்போது அது நம்ம ஸ்கின்ல லெமன் ஜூஸ்னால வரக்கூடிய அந்த இரிட்டேஷன் அப்புறம் இன்ஃப்ளமேஷன் வரதெல்லாம் கம்மி பண்ணும். அண்ட் ஆல்சோ ஸ்கின்க்கு ஒரு சூத்திங் எஃபெக்ட் கொடுக்கும். அண்ட் இதுக்கு ஆன்டி பேக்டீரியல் ஆக்ஷன் இருக்கிறதுனால ஆக்னி ப்ரோன் ஸ்கின்க்கும் நல்லா சூட் ஆகும். அண்ட் ஆலோவேரா பேசிக்லி அதுக்கே சில பிக்மெண்டேஷன் கம்மி பண்ணக்கூடிய எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது. அண்ட் ஹனி நம்ம யூஸ் பண்ணதுக்கான ரீசன், ஹனி ஒரு மாய்ஸ்சரைசிங் ஏஜென்ட்டு. அண்ட் ஆல்சோ ஹனிக்கு இந்த வூண்ட் ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நல்லாவே இருக்குது. ஸோ அதை நம்ம இந்த லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணும்போது அதுவும் அந்த லெமன்னால் வரக்கூடிய அந்த இரிட்டேஷன் இன்ஃப்ளமேஷன்லாம் நல்லாவே கம்மி பண்ணும். ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறது. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணலாம், யார் யூஸ் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா 2 ஸ்பூன் ஆலோவேரா எடுத்துக்கோங்க. ஸோ அது கூட நம்ம இந்த லெமன் ஜூஸ் நம்ம எடுத்தோம் இல்லையா, அதில் ஒரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணுவோம். அண்ட் இது கூட 1 ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணணும். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என்டையர் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணணும். ஸோ அது ஒரு ஜென்டில் கிளென்சர் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். எக்ஸ்ஃபோலியேட்டிங் கிளென்சர் லைக் சாலிசிலிக் ஆசிட், glycolic ஆசிட் அந்த மாதிரி கிளென்சர் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு ஜென்டில் கிளென்சர் யூஸ் பண்ணி ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணி ஃபேஸ் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த ஹோம் பேஸ்டு பீலிங் சொல்யூஷனை என்டையர் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கோல்டு வாட்டரில் அதை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஸோ 10 to 15 மினிட்ஸ் அப்படிங்கிறது எந்த ஒரு பர்னிங் சென்சேஷன் இரிட்டேஷன் எதுவும் வரலை அப்படின்னா, பட் நம்ம அப்ளை பண்ணி வித்தின் ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே எனக்கு ஸ்கின் கொஞ்சம் எரிய ஆரம்பிச்சிருச்சு, ஒரு மாதிரி ஒரு இரிட்டேஷன்லாம் வந்துருச்சு அப்படின்னா முன்னாடியே கூட நீங்கள் கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணிடுங்க. அப்படியே மட்டும் விட்டுறாதீங்க, இரிட்டேஷன் அண்டு அலர்ஜிக் ரியாக்ஷன் வந்துடும். ஸோ இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஸ்கின் ரொம்ப ஆயிலியாக இருக்கும், எனக்கு ஓப்பன் போர்ஸ் நிறைய இருக்குது, ஸ்கின்ல எனி டைம் டல்லாகவே இருக்குது, ஒரு நேச்சுரல் க்ளோவே இல்லை எனக்கு ஸ்கின்ல இந்த ஃபைன் லைன்ஸ் அண்ட் ரிங்கிள்ஸ் இதெல்லாம் இருக்குது, இல்லை டார்க் ஸ்பாட் ஆர் பிக்மெண்டேஷன் கண்டிஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறவங்களாம் இதை வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை யார் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், இல்லை எனக்கு சன்லைட் சென்சிட்டிவிட்டி இருக்குது, அதாவது சன்லைட் பட்டாலே எனக்கு ஸ்கின்ல ஒரு எரிச்சல் வரும், ஸோ அதுக்காக நான்
நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க, இல்லை சில அலர்ஜிக் ஸ்கின் கண்டிஷன்ஸ் லைக் ஏட்டோபிக் டெர்மடைட்டிஸ், ரொசேசியா, சொரியாசிஸ் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருக்கிறவங்க, இல்லை ஆக்டிவாக வந்து ஆக்னி இருக்கிறவங்க, ஸோ நீங்களாம் இதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்குது அப்படிங்கிறவங்களும் இதை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த லெமனில் இருக்கிற சிட்ரிக் ஆசிட் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு அந்தளவுக்கு சூட் ஆகாது. ஸோ இதுதான் வந்து நம்ம அந்த ஹோம் பேஸ்டு சிட்ரிக் ஆசிட் பீலை எப்படி சேஃபாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி. ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். அண்ட் இதை யூஸ் பண்ணவங்க இதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஐ வில் பி ஹாப்பி டு ஹியர் த ஃபீட்பேக் ஃப்ரம் யூ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து பார்க்குறேன். அன்டில் தென் டேக் கேர்.